இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் குமாரன் ஆகித் பெற்ற அத்தோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தாள் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாளிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய் தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடிருக்கும் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பக்கூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பிப்போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானது எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோடே கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகி என் ஆண்டவனிடத்தில் சேர்த்துக் கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். யோவாபும் அவனோடிருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிறபோது யோவாப் அவனோடே இரகசியமாய் பேசப் போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்துப் போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சலுள்ளவனும் ஒரு காலும் ஒழிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்துப்போனானோ? உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டுச் சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரிக்கட்டுவாராக என்றார். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். அப்னேர் எப்ரோனிலே செத்துப்போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகாப். அவர்கள் பென்யமின் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. பேரோத்தியர் கித்தாயிமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி யெஸ்ரயேலிலிருந்து வருகிறபோது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பேர். பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும்போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள்.
பின்பு ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடிப்போனார்கள். அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ரா முழுதும் அந்தர வெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை. இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு நான் சொல்கிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாக்கிலே கொன்று போட்டேனே. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்? இப்போதும் நான் அவருடைய இரத்தப் பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்துப் போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களெல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்திக் கொண்டு போனவரும் நடத்திக் கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புற மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபா, நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசுவா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாத்தா, எலிப்பேலேத் என்னும் பெயர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள்.
பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான்.